ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நான் உங்களோட அக்ஷதா கார்த்திக் பேசுகிறேன். வாங்க இன்றைக்கி எப்படி சாரி இது வேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ டிசைன்ஸ் அண்ட் வேர் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாடலிங் இதுக்காக எப்படி ஒரு ஸ்டைலிஷாக சாரி இது வேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த இது உங்களுக்கு இந்த சாரீ இது வேர் பண்ண போகிறேன். அதனால தான் மாடலிங்கில் இந்த மாதிரி ஒரு சாரீ தான் வேர் பண்ணியிருப்பாங்க. பொதுவாக அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனால் இப்போ எல்லாத்தையுமே பண்ணுறாங்க, எல்லா சாரீ காட்டன் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. அண்ட் மேக்ஸிமம் இப்போ இந்த மாதிரி சாரியெல்லாம் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் பண்ணாங்க, அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். அது ஃபஸ்ட்டு எப்பயும் போலேயே நம்ம சாரீ இதை ஒரு டிசைனர் சாரியாக எடுத்திருக்கேன். டிசைனாக பிளெயின்லேயே ஒரு ஜில்வர் சாரீ போட்டு, ப்ளைன் சாரீ ஜில்வர் சாரீ போட்டு ஒரு லைட் இந்த தக்காளி கலர் சொல்லுவோம்ல, தக்காளி பிங்க் கலர் அந்த டைப் ஆப்பில் இருக்கும். நான் ப்ளவுஸ் இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ளவுஸ் தான் போட்டிருக்கேன். நான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஸ்டைலிஷ் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, பார்த்து இதாகலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், ரொம்ப இதாக இல்லை. எப்பயும் போலேயே நம்ம ப்ளீட் எடுப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் எடுக்க போகிறோம். எப்பயும் போலேயே நம்ம ப்ளீட்டு எப்படி எடுப்போம் அதே டைப் ஆப்பில் தான் எடுத்து, சாரீ கொஞ்சம் பிரைட்னஸ்ஸாக இருக்கணும். இந்த சாரீ கொஞ்சம் பிரைட்னஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்க மேக்ஸிமம் அப்படி தான் வேர் பண்ணுவாங்க, கொஞ்சம் பிரைட்னஸ்ஸாக நல்ல பார்வையாக இருக்கிற மாதிரி, அழகாக பார்வையாக இருக்கிற மாதிரி. அதனால தான் இந்த சாரீஸை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ப்ளீட் எப்பயும் போல் ஒரு ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் நிறைய வர மாதிரி ப்ளீட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அழகாக இருக்கும். கொஞ்சம் இதில் கொஞ்சம் நமக்கு கீழே அந்த இதை இது பார்க்கும்போது கொஞ்சம் அழகாக ஸ்டைலிஷாக இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா நம்ம கடைசியாக வேர் பண்ணி பார்க்கும்போது ஃபுல்லாக அழகாக நீட்டாக தெரியும். நீங்கள் வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். அதை அப்படியே ஒன்று போல் எடுத்து ப்ளீட்டை எடுத்துகிட்டு நல்லா பின் பண்ணிவிட்டு அதை அப்படியே நல்லா சொருகிட்டு அந்த ரொட்டீன் மீத உள்ள அந்த சாரீ ரொட்டீனை ஒன்று போல் கொண்டு ஒன்று போல் நம்ம இது பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அழகாக நீட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த டைப் ஆப்பில் தான் இது பண்ண போகிறோம். அந்த சாரியோட முந்தி இருக்குல்ல, அதை ஒன்று போல் நல்லா அந்த ஸ்கர்ட்டுக்கு மாதிரி நம்ம கீழே ப்ளீட் எடுத்து பண்ண பார்த்தீங்களா, ஒன்று போல் வெளியே எடுத்து சாரீ தூக்கம் ஒன்று போல் எடுத்துகிட்டு அந்த சாரீ லென்த்து அந்த முந்தி இது பார்த்தீங்களா, அந்த நமக்கு இந்த லேயர் கணக்கு நமக்கு தெரிகிற மாதிரி நல்லா டைட்னஸாக. இது லைட் வெயிட் சாரீ, டிசைனர் சாரின்னும் போது நம்ம அது நல்லா அந்த லேயர் நல்லா அதில் தெரிய ஆரம்பிக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். அந்த விரலில் நம்ம சாரீ ஒன்று போல் அந்த லேயர் கணக்காக நம்ம எடுத்துகிட்டே வந்தபோது அது அழகாக தெரியும். அந்த சாரியோட லுக்கேவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த லேயர் இதை ஒன்று போல் எடுத்து ஒரு சேஃப்டி பின் இருக்குல்ல, அதை ஒன்று போல் ரொம்பவும் இதாகிடாமல் நல்லா ஹிப்புக்கும் அந்த நம்மளோட அந்த பாவாடை இது சாரீ இதை ப்ளீட் பண்ணியிருக்கும் பார்த்தீங்களா, அந்த இதுக்கு நல்லா நடுவில் ஒன்று போல் அந்த லேயர் கணக்கு வர மாதிரி ஒன்று போல் ப்ளீட் எடுத்துட்டோம். அந்த ஒன்று போல் எடுத்து பின் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது அழகாக நீட்டாக இருக்கும். அந்த லேயர் இது உங்களுக்கு நல்லா தெரியும். ஒன்று போல் டைட்னஸாக ஒன்று போல் இருக்கும். அந்த சாரியோட லுக்கை மீதி இருக்க அந்த முந்தி இது இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம கை இதில் விட்டு இது பண்ணோம் அப்படின்னா அந்த மாடலிங் இதெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த டைப் ஆப்பில் இது பண்ணும்போது ஹேண்ட் இதில் விட்டு அழகாக நம்ம அப்படியே வாக் பண்ணி வந்தோம் அப்படின்னா செம்மையான ஒரு மாடலிங் சாரீ. இது அழகாக நீட்டாக அழகாக இருக்கும். இந்த கலர் நல்லா பிரைட்னஸாக அழகாக தெரியும். அண்ட்
இது மாதிரி புது புது வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா, சாரீ வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த மாதிரி ஸ்டைலஸில் வந்து வேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.